அனைவருக்கும் வணக்கம். மரமும் செடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தாவரம் திருநீற்று பச்சை. திருநீற்று பச்சை அல்லது துண்ணுத்தி பச்சலை அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. இது ஒரு வகையான மூலிகை செடியா. இந்த மூலிகை செடி நிறைய பிரச்சனைகளுக்கு உதவியாக இருக்குது. இது பொதுவாக மலைப்பகுதிகளில் அதிக அளவில் இருக்கும். வீடுகள்லேயும் இந்த திருநீற்று பச்சிலையை வளர்ப்பாங்க. இது இந்தியாவில் ஒரு கை மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கு. இது சப்ஜா அப்படிங்கிற பேரில் உலக அளவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்று தான் இந்த திருநீற்று பச்சலை. இதோட விதைகள் தான் சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை காலங்களில் நம்ம குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த சப்ஜா விதைகளை ஊற வச்சு அதை போட்டிருப்பாங்க. இந்த சப்ஜா விதைகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வயிற்று வலி, வயிறு கடுப்பு, நீர் கடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சப்ஜா விதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருநூத்தி பச்சலை அல்லது திருநீற்று பச்சை என்ன எதுக்கு யூஸ் ஆகும்னா, துளசிக்கு ஈக்குவலாக துளசி என்னென்னலாம் செய்யுமோ அதே அளவுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடியதாக இந்த திருநீற்று பச்சலை. இந்த திருநீற்று பச்சலையை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியில் இந்த இலைகளை போட்டு வச்சுருந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வேர்வை, வாடை, துர்நாற்றங்கள் இதெல்லாம் க்யூர் ஆகி ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்புறம் இந்த திருநீற்று பச்சலையை மொத்த செடியுமே எடுத்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது காய்ச்சல்லாம் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் வேர்வைகள் மூலம் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதாவது நுண்குருமிகள் எல்லாம் வெளியேறி உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இதை தலைவலி நேரத்தில் இந்த திருநீற்று பச்சலையை அரைச்சி தலையில் தடகும்போது 10 போட்டால் தலைவலி சரியாகும்பாங்க. கண்ணுக்கு கீழே கண்கட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த கண்கட்டிக்கு இந்த திருநீற்று பச்சலையை அரைச்சி அந்த சாரை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த கட்டி அமுங்கி உள்ளே போயிடும். இல்லைன்னா அதில் சீல் இருந்துச்சுனாலும் அதை வெளியேற்றி அந்த காயங்களை விரைவாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த திருநீற்று பச்சலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீற்று பச்சலை மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இதோட செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையான செடி. இந்த செடியில் பூக்கள் வெள்ளை கலந்த ஊதா நிறத்தில் இருக்கும். இது நுண்ணுயிரி, வைரஸ் எதிர்ப்பு இந்த செடிக்கு அதிகமாகவே இருக்குது. இது ஒரு கொசு விரட்டியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதை நெருப்பில் போட்டு எரிக்கும் போது அதில் வரக்கூடிய புகை கொசுவை விரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷப்பூச்சிகள் ஏதாவது கிடச்சிச்சின்னா இந்த திருநீற்று பச்சலை இலையை கசக்கி வைக்கும்போது விஷம் தலைக்கேறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீற்று பச்சலையில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் உடலில் தடவும் போது இது கொசு விரட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீற்று பச்சலையை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.